பரிசுத்தவான்களாக மாறினா அடுத்த அடையாளம் என்னென்னா, தயவு செய்து ட்ரெஸ்ஸில் போயிடாதீங்க. ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கவுந்துருவீங்க. சூழ்நிலை வரப்போ நிற்க முடியாது. பரிசுத்தவானா துதிக்க முடியாதுயா, 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி துதிக்க முடியாது. நீ அங்கே இந்த அரை மணி நேரம்லாம் இல்லை, 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி துதிக்க முடியாது. சோத்திரம் இல்லைன்னா தோத்திரம் இவ்வளோ தான் இருக்கும். தோத்துருமா ஜெயிக்குமான்னு பார்த்தா இது தோத்துரும். இது துதியில் தாங்காது. சோத்திரத்திலே வந்து தோத்துருவான். சோத்திரம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னே இது காலத்துக்கு சோத்திரம்னு. அப்புறம் உங்கள்கிட்ட நிறைய நான் எதிர்பார்க்குறேன். எப்படி பரியாசம் பண்ணுவான். சோத்திரன்ற நானும் சோத்திரன்றேன். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் இப்போ நம்மளை காத்ததுக்கு சோத்திரம். வர வழியில் டிராஃபிக்கில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம எவ்வளோ டேமேஜ் ஆகும். வாழ்க்கையில் நல்லா அடி வாங்கி மேலே வந்தவனுக்கு கீழே விழுந்து மேலே ஏஞ்சி வராங்களே, அவங்களுக்கு தெரியும் அந்த சோத்திரத்தோட வல்லமை என்னான்னு. அந்த பரிசுத்தவான்கள் ஆகிற பொழுது வாயில் தானும் அந்த துதி வந்துடும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, காத்தீரே, பிள்ளைங்களுக்கு எத்தனை ஒன்றா சோத்திரம், நம்ம குடும்பத்துக்கு உள்ள ஏதாவது தீங்கு வருத்துவது சோத்திரம் சேர்க்கிறது அப்படியே ஹேபிட்டாகவே மாறிடும். இதுக்கு யாரும் வந்து வாங்க சோத்திரம் பண்ணலான்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க தானாகவே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர் என்ன நினைப்போன்னா, இது வந்து ஊழியக்காரங்க, அவங்க தான் பரிசுத்தவான்க. ஆனால் வேதத்தின் படி சொல்லுகிறேன், ரோமருக்கு எழுத நிருபம் 1:2 ரோமாபுரியுள்ள தேவ பிரியனும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ள அனைவருக்கு எழுதுகிறதாவது. இது அநேகர். இப்போது எபேசியர் 1:1 வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். எபேசியர் 1:1 சொல்லப்படுகிறது, தேவனுடைய சுத்தத்தினால இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இந்த 1வது வசனம்லாம் படிக்கிறப்போ ஆதி காலத்தில் இது என்ன ஏதுன்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுலேயே நம்மளுக்கு வேத நிருபங்கள் காணப்படுகிறது. விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. அதனால் பரிசுத்தவான்கள்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லை ஐயா, இது வந்து கேட்டகரி வேறு, அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, அவங்க தான் சோத்திரம் பண்ணோம். ஊழியக்காரன் தான் சோத்திரம் பண்ண இல்லை, விசுவாசிகள் பண்ணலாம். விசுவாசியாக இருக்கிறப்ப நீங்கள் சீசன் பேக்காக போயிடுறீங்க. இப்போ ஊழியத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்காது. ஆல்மோஸ்ட் யூ ஆர் தரோ வித் சிலபஸ் இல்லை, இது பேட்டர்ன். இது அடிப்படை சொல்கிறேன். சபையின் கட்டமைப்பில் இப்போ தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு விசுவாசத்தில் 2வது ஸ்டேஜ் வராங்க. விசுவாசிகளாக இருந்து 2வது ஸ்டேஜ் வராங்க. இது கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மகிமை கர்த்தருக்கு. ஏன்னா இதை தியானிக்க எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுத்தார். 2வது சபைக்கு தெரிய வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. இது வந்து தெரிந்து கொள்ளணும்.